Hello traders, today date May 20 Wednesday time 6:04 p.m. ஸோ எஸ்டர்டே வந்துட்டு ரெண்டு ஓவர்வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி அனலிசிஸ் ஓவர்வியூ. ஸோ இந்த ஜோன் நேற்று வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அப்பர் லெவல் அண்ட் தென் லோவர் ஜோனு. ஸோ இந்த ரெண்டு ஜோனுக்கு உள்ள மார்க்கெட் வந்து என்ன மாதிரி கண்டினியூஷன் எவ்வளோ மூமெண்டம் கொடுத்தாலுமே நம்ம எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டோம். அண்ட் தென் வந்துட்டு ஹையர் அப்பர் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் கொடுத்தா பை சைடு, ஐ மீன் டெஸ்ட் ஆனால் பை சைடு, அண்ட் தென் லோவர் ரேஞ்ச் வந்து டெஸ்ட் ஆனால் செல் சைடு வந்து சொல்லிடுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்துட்டு நல்ல ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அண்ட் தென் ப்ரைஸ் நம்ம மார்க் பண்ண அந்த ரேஞ்சிலே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் மறுபடியும் வந்துட்டு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன்னு சொல்லுவேன் இன்னைக்கு. ஸோ நாளைக்குமே வந்துட்டு ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான செஷன். ஸோ நாளைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் வந்துட்டு கண்டினியூஷன் ஆக போதா, இல்லை ப்ரைஸ் வந்து அகைன் இங்கேருந்து ஒரு பையிங் மூமெண்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போதான்ட்டு. ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு இந்த இடத்துல நோட் பண்ண விஷயமே என்னன்னா, எப்போலாம் ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரெஷ் லோ வருதோ அங்கேருந்து பையர்ஸ் வந்து நல்ல அக்ரெசிவ், ஐ மீன்ஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் செஷனாக வந்துட்டு அந்த பர்டிகுலர் டே வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்திருக்கு. அகைன் ஜென்ரலாக சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ ஜென்ரல் சப்போர்ட்டு கிரியேட் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பைக் வந்திருக்கு. அகைன் செல்லிங் வருது. இந்த ஃப்ரெஷ் லோக்கு மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் நல்ல பைக். அகைன் செல்லிங் வருது, சப்போர்ட் கிரியேட் ஆகுது, அகைன் பைக். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹையர் லெவல்லையும் வந்துட்டு ஹை சஸ்டெயின் ஆகுது, லோவர் லெவல்லையும் லோ சஸ்டெயின் ஆகுது. ஸோ லோவர் த டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு இன்டெப்த்தாக தெரியும். ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல செல்லிங் வந்திருக்கா, அண்ட் தென் வந்துட்டு சப்போர்ட் ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு சப்போர்ட் ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு ஒரு பையிங் மூமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரலாக அகைன் வந்துட்டு ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் லோக்கு மேலேயே அகைன் வந்துட்டு ஒரு லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் ப்ரைஸ் வந்து நியர்லி ஹைஸ் வந்து வந்துட்டு ஹைஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு ரெஸ்டன் பேஸ் ஆகிட்டு அகைன் வந்துட்டு செல்லஸ் டாமினேட் ஆகும். செல்லஸ் வந்ததுக்கப்புறம் அகைன் ப்ரீவியஸ் லோக்கு மேலேயே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் பையிங் வருது. இன்னைக்கு க்ளோசிங் டைமில் கூட ப்ரைஸ் வந்து ப்ராப்பராக ரெசிஸ்டன்ட் பிளேஸ் ஆகிட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா ப்ரைஸ் அனலைஸ் அப்சர்வ் பண்ணால் தெரியும், ப்ரைஸோட அந்த ரேஞ்சு வந்து ஸ்மாலர் ஆகிட்டே வருது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹையர் ரேஞ்ச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதோட லோவர் ரேஞ்ச், அண்ட் தென் டுடே செஷன் அதுக்கும் லோவர் செஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஈதர் வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு செஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் கேப் டவுன் ஆயிடுது. எப்போலாம் ஹை வருதோ அப்போ கேப் டவுன் ஆயிடுது. ஃபஸ்ட்டு தடவை ஹை வந்திருக்கு, அடுத்த செஷன் கேப் டவுன், மறுபடியும் ஹை வந்திருக்கு, அடுத்த செஷன் கேப் டவுன், மறுபடியும் இப்போ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக ஹை வந்திருக்கு. இன்கேஸ் வந்துட்டு நாளைக்கு கேப் டவுன் ஆனிச்சுன்னா ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆகிட்டு இதர் வந்துட்டு கரண்ட் டேவோட ஹை டெஸ்ட் பிரேக் ஆனிச்சுன்னா ஹையர் லெவலில் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் லோவர் டுடேவோட லோவர் ரேஞ்சு, ஐ மீன் வந்துட்டு இன்னைக்கான இன்ட்ராடே லோ, அந்த லோ வந்துட்டு பிரேக் ஆனிச்சுன்னா ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு ஃபர்தராக லோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓவராலாக ஹையர் த டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்துட்டு பையிங் சைடு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு என்னோட ஓவர்வியூவில் நான் இது வரைக்கும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்துட்டு பையிங் வந்திருக்கு, அகெயின் செல்லிங் வந்திருக்கா. ஸோ இந்த செல்லிங்கில் இந்த பர்டிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா லோஸில் பையஸ் வந்து என்டர் ஆகிறாங்க. ஸோ இதுவே வந்துட்டு ஹைஸில் வந்துட்டு இந்த மாதிரி வீக்னஸ் ஷோ பண்ணிச்சுன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் வரதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி. பர்டிகுலராக வந்துட்டு ஹைஸ்லேருந்து பார்க்கும்போது நியர்லி லோஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஐ மீன் வந்துட்டு லோ மீன்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பையிங்ஸும் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ப்ரைஸ் வந்து அந்த 0.5 மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா ஸோ நியர்லி வந்துட்டு 3 to 4 டைம்ஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜோனுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இந்த பர்டிகுலர் 0.5 லெவல் வருது, பையிங் வந்துடுது, அகெயின் 0.5 லெவல் வருது, அகெயின் ரிவர்ஸில் ஆயிடுது, அகெயின் 0.5 லெவல் வந்துட்டு இன்றைக்கி ப்ராப்பராக அந்த 0.5 லெவல் வந்துட்டு பின் பாயிண்டில் டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ நாளைக்கான ஒரு செட்டப் மீன்ஸ் டபுள் சைடுமே இருக்குது, ரெண்டு சைடுமே ஹை ப்ராபபிலிட்டி தான். பட் கொஞ்சம் ஹை கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஓவராலாக ட்ரெண்ட் வந்து பை சைடில் இருக்கனால ஸோ பை சைடு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மூமெண்டம் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி செல்லிங் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணிட்டு அகைன் ஹையர் லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குறது. அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ட்ரேடர்ஸ், நாளைக்கு என்ன மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு நான் ஜோனாகவே மார்க் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு எந்தெந்த ஜோன் வந்து டெஸ்ட் ஆனால் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதான் ஹையர் ஜோன், அண்ட் தென் லோவர் ஜோன் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜோன்.
ஸோ இந்த ஜோனுக்குள்ளே அகைன் மார்க்கெட் ட்ரேட் இருந்துச்சுன்னா எந்த ட்ரேடுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஹையர் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா பை சைடு அண்ட் தென் லோவர் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா செல் சைடு. ஸோ இதான் வந்துட்டு நாளைக்கான ட்ரேடிங் ரேஞ்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ரேஞ்சு டெஸ்ட் ஆகுதுன்னு அண்ட் தென் வந்துட்டு என்ன மாதிரி கேப் அப்பா கேப் டவுன் ஆகிட்டு என்ன ஸ்விங்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ட்ரேடிங் கற்றுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பை ட்ரேடர்ஸ்.